அண்ட சராசரங்களை அடக்கியாளும் முக்கண் முதல்வனாகிய சிவபெருமான் பிரபஞ்சத்தில் படைத்திருக்கும் ஆச்சரியங்களை அளவிட முடியாத நிலையில் பூமி பந்தில் அவர் புரிந்திருக்கும் திருவிளையாடல்களும் அவர் வீற்றிருக்கும் கோயில்களின் விடை தெரியாத நிகழ்வுகளையும் தெரிந்து கொள்ள மனிதனுக்கு ஒரு ஜென்மங்கள் போதாது. இறைவன் இருக்கின்றான் என்ற நம்பிக்கையை வலுவூட்டும் விதமாக சிவாலயங்களில் நடக்கும் எண்ணற்ற அதிசயங்களில் ஒன்றுதான் நாம் இன்று காணப்போகும் ரிஷிவந்தியம் அர்த்தநாரீஸ்வரர் கோயில். இங்கு அபிஷேகத்தின் போது நம் கண் முன்பாக நடக்கும் நிகழ்வை பார்க்க கண்கோடி வேண்டும் என்பார்கள் சிவபக்தர்கள். இந்த சுயம்பலிங்கத்தை சாதாரண நேரங்களிலோ வேறு அபிஷேகங்கள் செய்யப்படும் போது அந்த அழகிய காட்சியை காண முடிவதில்லை. ஆனால் இறைவனின் ஆணைப்படி தேனாபிஷேகம் செய்யப்படும் போது மட்டும் அந்த திருமேனியில் அன்னை அழகாய் காட்சியளிக்கிறாள். அதனைக் கண்டு பக்தர்கள் ஆனந்தத்தில் சிலிர்ப்படைகிறார்கள். திருக்கோவிலூரில் இருந்து சுமார் 23 கிலோமீட்டர் தொலைவில் தியாக துருகம் வழியாக கள்ளக்குறிச்சி செல்லும் சாலையில் இக்கோவில் அமைந்துள்ளது. விஜயநகர காலத்தில் வீர வன்னியர்கள் விவசாயத்திற்காக நிலத்தில் விவசாயம் செய்தபோது தனித்தன்மை கொண்ட சுயம்பு லிங்கத்தை கண்டு ஆனந்தம் கொண்டு அதற்கு அர்த்தராணேஸ்வரர் என்று பெயரிட்டு வழிபாடு செய்தனர். பின்னர் இக்கோயில் கிபி 1282 பாண்டிய மன்னன் மாவீரன் சுந்தர பாண்டியரால் கட்டப்பட்ட கோயில் என்றும், விஜயநகர மன்னர்கள், நாயக்க மன்னர்கள் உள்ளிட்ட அடுத்தடுத்த ஆட்சியர்களால் புதுப்பிக்கப்பட்டதாகவும் கல்வெட்டுகள் கூறுகின்றன. தேவர்களுக்கெல்லாம் தலைவரான இந்திரன் அன்றாடம் ரிஷிவந்தியம் இறைவனுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தார். அப்பனுக்கு மட்டும் அபிஷேகமா, அன்னைக்கு இல்லையே என்ற அத்தலத்தில் இருந்த பார்வதி தேவி கோபமடைந்து சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்காக வைத்திருந்த பால்குடத்தை மறைத்துவிட்டார். பால்குடத்தை காணாததால் மனமுடைந்த இந்திரன் கோயில் பலிபீடத்தில் தலையை மோதி உயிர்விட முயற்சித்த போது இந்திரன் முன் தோன்றிய எம்பெருமான் இனி பார்வதிக்கும் பாலபிஷேகம் செய்ய கட்டளையிட்டதோடு, நீ அபிஷேகம் செய்யும் போது எனது உருவத்துடன் இணைந்து பார்வதியும் தோன்றுவதை காண்பாய் என கூறி சிவன் மறைந்தார். அன்று முதல் இன்று வரை தேனாபிஷேக பூஜை செய்யும் தருணத்தில் சுயம்பலிங்கத்தில் அர்த்தநாரி ஈஸ்வரனாக ஆண் பாதி பெண் பாதியான தோற்றத்தில் கையில் கிளியுடன் அம்மனும் சிவனும் தோற்றமளித்து அருள் புரிகின்றனர். இமைகள் மூடாது மெய்மறந்து காட்சியளிக்கும் இந்த தேனபிஷேக திருவுருவ காட்சிகளை காண்பதற்கு கோடி புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று பக்தர்கள் கூறுகின்றனர். இங்கே திருமணமாகாதவர் இங்கே வழிபட்டால் திருமணம் அதிசீக்கிரம் திருமணமாகும். இங்கே இருக்க லிங்கம் சுயம்பு மூர்த்தி. இவர் தேனபிஷேகம் செய்யும் போது மட்டும்தான் இந்த சுயம்பு மூர்த்தியில் அர்த்தநாரீஸ்வரர் காட்சி தருவார். சிவலிங்கத்தில் அந்த தேனை அபிஷேகம் செய்யும் போது சிவனுடைய உருவமும் பார்வதியோட உருவமும் சிவனுடைய மத்தியில் காட்சி தரும். இதை இன்னமும் ஏராளமான பக்தர்கள் பார்த்துன்னு இருக்காங்க. ஒருமுறை அகத்தியர் பூஜையில் ஈடுபட்டிருந்த போது அவருக்கு சிவன் பார்வதி தம்பதி கோலமாக காட்சி தந்தனர். இக்காட்சியினை பிற மக்களும் கண்டு பிரார்த்திக்க வேண்டும் என அகத்தியர் வேண்டவே, எனக்கு அபிஷேகம் செய்து வழிபடும் போது நானும் பார்வதியும் இணைந்து அருள் பாலிப்போம் என சிவன் கூறினார். அதனாலேயே இன்றும் லிங்கத்திற்கு தேனாபிஷேகம் செய்கையில் இருவரும் இணைந்து தோன்றுவதாகவும் தல வரலாறு கூறுகின்றது. இக்கோயில் உள்ளே சென்றதும் உயர்ந்த கொடிமரமும் அதன் அருகே நந்தி பெருமான் காட்சியளிக்கிறார். பின்னர் கருவறை சன்னதி, முன்மண்டபம், அர்த்த மண்டபம், மாக மண்டபம் என பிரமிப்புகளோடு காணப்படும் இத்தலத்தில் கருவறையில் அர்த்தநாரீஸ்வரர் சுயம்பு லிங்கமாகவும் அதில் தேனபிஷேகம் செய்யும் போது அம்பிகையும் காட்சி தருகின்றனர். இந்த சக்தி மிகுந்த ஆலயத்தில் சனீஸ்வரர், தட்சிணாமூர்த்தி, விநாயகர், அகத்தியர், கஜலட்சுமி, வள்ளி, தேவசேனா சமேத பாலசுப்பிரமணியர் ஆகியோர் தனித்தனி சன்னதிகளில் பக்தர்களுக்கு அருள் புரிந்து வருகின்றனர். அர்த்தநாரீஸ்வரருக்கு இடப்புறத்தில் இருக்கும் முத்தாம்பிகை அம்மனை தரிசித்துவிட்டு வரும்போது நமக்கு ஆச்சரியம் காத்திருக்கிறது. அதுதான் வசந்த மண்டபம் எனும் கலைக்கூடம்.
இதில் தட்டினால் தாள ஒலிகளை எழுப்பும் கலைத்தூண்கள் காணப்படுகிறது. இவைகளை தட்டும் போது எழுகின்ற ஓசைகள் இறைவனுக்கு இசையால் அபிஷேகம் செய்வது போல் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து காணப்படும் வாகன மண்டபத்தில் தூண்களில் முன்னொரு காலத்தில் வாழ்ந்த யாழி எனும் மிருக சிலைகள் தத்ரூபமாக வடிக்கப்பட்டு அதன் வாயில் ஒரு கல் உருண்டை உருளும் அளவில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த உருண்டையை சுழற்றி பார்க்கும் பக்தர்களால் அதனை வெளியே எடுக்க முடியாதபடி சிலைகள் செதுக்கப்பட்டுள்ளது. இக்கோயிலுக்கு வரும் பக்தர்கள் இந்த சிலை வடிவை கண்டு ரசிக்காமல் சென்றதில்லை. இப்படி தேனாபிஷேகம், கலைநயமிக்க சிலைகள் என பிரமிக்கத்தக்க ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் திருமணத் தடை நீங்கவும், குழந்தை பாக்கியம் பெறவும், சுகப்பிரசவம் வேண்டியும் ஏராளமானோர் பிரார்த்தனைகள் செய்து வழிபட்டு செல்கிறார்கள். அதிலும் குறிப்பாக பேச்சில் குறைபாடு உள்ளவர்கள் சுயம்பலிங்கத்திற்கு தேனாபிஷேகம் செய்து அந்த தேனை சாப்பிட்டால் பேச்சு குறைபாடு நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. வேண்டுதல் நிறைவேறியவுடன் பக்தர்கள் கோவிலுக்கு வந்து இறைவனுக்கு அபிஷேகம் செய்கின்றனர். மேலும் சாமிக்கு புத்தாடை அணிவித்து சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டு வருகின்றனர்.